ரம்யா இருந்தாங்க. ரம்யாவுக்கு கால் பண்ண உடனே அவங்க அங்கேருந்து வரும்போதே சொல்லிட்டாங்க, சார் நான் அந்த வில்லேஜ் படம்லாம் பண்ண மாட்டேன், சிட்டி பேஸில் ஏதாவது கதை இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் நான் வரேன் அப்படின்னாங்க. சரி ரம்யா நீங்கள் வாங்க சும்மா ஜென்ரலாக மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வர சொன்னேன் ஆஃபீஸுக்கு. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து கதை கேட்டாங்க. அருள்வான் படம் அண்ட் ஃபஸ்ட்டு இந்த படத்து கதை கேட்கும்போது அந்த டைமில் கிராமத்து படம் கொஞ்ச நாள் வேணாமே அப்படின்னு யோசிச்சுட்டே போய் தான் கதை கேட்டேன் சாருக்காக. ஆனால் கணேஷ் சார் சொன்னதுக்கப்புறம் பண்ணணும்னு ஆசை வந்துருச்சு. அண்ட் மெயினாக அதோட அந்த என்ன சொல்கிறது படத்தோட கருன்னு சொல்கிற மாதிரி படிக்கிறதுல ஸ்கூலில் இந்த ஃபெசிலிட்டியில் அந்த ஃபெசிலிட்டி இல்லைன்னு நினைக்கலாம். பட் படிக்கிறதுக்கான ஃபெசிலிட்டியே இல்லை அப்படின்னு நம்ம ஊர்லேயே ஒரு இடம் இருக்குது, மக்கள் இருக்காங்க, இந்த மாதிரியும் வாழ்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது இதில் கண்டிப்பாக நம்ம இருக்கணும் அந்த படத்தில் அப்படின்னு ஒரு ஒரு ரெஸ்பான்சிபிளாகவும் ஃபீல் ஆச்சு. உங்களோட கேரியரில் ரொம்ப முக்கியமான படங்கள் பார்த்தீங்கன்னா ஜோக்கர், ராம ஆண்டா, ராவண ஆண்டா, இது ரெண்டுமே வில்லேஜ் சப்ஜெக்ட் தான். ஸோ உங்களுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்த அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஏன் வில்லேஜ் சப்ஜெக்ட் சூஸ் பண்ணுறது தயங்குறீங்க? இல்லை, இந்த படம் கதை கேட்கும் போது உண்மையிலே அந்த மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். ஏன்னா வர எல்லாமே வில்லேஜ் சப்ஜெக்ட், அது நல்ல வில்லேஜ் சப்ஜெக்டாக இருந்ததுன்னா நம்மள அறியாமல் நான் ஓகேன்னு தான் சொல்லியிருக்கேன், பிடிச்சி வேணான்னு சொன்னது கிடையாது. பட் இந்த படம் முடிக்கும் போது என் மனநிலை எப்படி இருந்ததுன்னா வில்லேஜ் சப்ஜெக்ட் பண்ணுறது எனக்கு பெருமையாக ஃபீல் ஆச்சு. ஏன்னா ஒரு கிராமத்து மக்களை நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறோம், அவங்களோட வாழ்வியலை காட்டுறோம். ஸோ அதில் நிறைய நுணுக்கங்கள் இருக்குது, அதில் ஒரு ரியாலிட்டி இருக்குது, ஒரு சோல் இருக்குது. ஸோ படம் முடிகிற டைமில் நான் பெருமை தான் பட்டேன். ஸோ இப்போ அந்த மைண்ட் செட்டில் இல்லை. கதை கேட்கும் போது உண்மையிலே நான் அவர்கிட்ட ஃபோனில் நோ தான் சொன்னேன். ஸோ இருந்தாலும் ஒரு வாட்டி கேட்க வாங்கினாங்க. தேங்க்யூ சார் திருப்பி வர சொன்னதுக்கு. ஸோ கதை கேட்டதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஸோ இனிமேல் வில்லேஜ் படம் கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக.